120 நாட்கள் நேற்றோடு முடிந்து போனது. இந்த நாளிலே 121வது நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நம்மை கிருபையாய் அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வராதவர்களுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தைகளை மீறினவர்களாய் இருக்கிறார். திட்டமும் தெளிவுமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத பிறப்பிலும் வருட பிறப்பிலும் வாரத்தின் முதல் நாளிலும், அதாவது புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வாரத்தின் முதல் நாள், ஞாயிற்றுக்கிழமையின் நாளிலே ஓய்வு நாள். அப்ப இதிலே நாங்கள் தேவ சமூகத்தில் வர வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் 9 கற்பனைகளை கடைபிடித்து 10வது கற்பனையிலேயோ அல்லது 10 கற்பனையில் ஒன்றை மீறினாலும் எல்லாம் மீறினதாக வேதம் சொல்லுகிறது. 9:30 மணிக்கு இந்த நாளிலே ஆராதனை வைத்ததற்கு காரணம் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 9:30 வைத்தாலும் 6 மணிக்கு வைத்தாலும் எங்களும் ஒன்றுதான். ஆனால் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படி வைக்கிறோம். இதையும் அசட்டை பண்ணுவார்களானால் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. சந்தோஷமா இருக்கீங்க? எப்படி இருக்க முடியும்? ஆரம்பத்திலே எப்படி பேசி சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்ட எப்படி? தேவ சமூகத்தில் வரும்பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். உலகத்திலே நடக்கிற காரியம் உங்களுக்கு நிறைய தெரியாது. ஏன்னா நீங்க பார்க்கிறது எல்லாமே வேற விதமாய் வேற காரியங்களை பார்த்துக் கொண்டு, உலகத்தில் மாத்திரமல்ல இலங்கை தேசத்திலே நடக்கிற காரியங்களை நான் கேட்கிறேன், பார்க்கிறேன். நீங்க உங்க வீடு, உங்க வேலை, உங்க ஸ்கூல், இதுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை ஓடுகிறது. ஆனால் அதையும் தாண்டி நான் இன்னும் அநேக ஸ்தலங்களுக்கு போகிறேன், அநேகரை பார்க்கிறேன், அநேக ஜனங்களை நான் சந்திக்கிறேன். இவர்களை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கிற காரியங்களை கேட்கும் பொழுது இருதயம் பதபதைக்கிறது. ஏனென்றால் இப்படியும் நடக்கிறதா என்று. வட மாநிலத்திலே, வடக்கிலே, உத்தரப்பிரதேஷிலே 8 வயசுக்குள்ள ஐஸ் குடிக்கும். அவருக்கு 8 ළමයා ஐஸ் ගන්නවා. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட் කියලා சபையிலே சபாවේ வேசித்தனம் நடக்கிறது. வேஷாக்கம் සිදු වෙනවා. பாவம் கிடையாது, பாவம் නෙමෙයි, விபச்சாரம் கிடையாது, வைஷாக்கம் නෙමෙයි. நாங்கள் என்டர்டெயின் பண்ணுகிறோம். அதாவது நாங்கள் என்னது சந்தோஷமாய் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறோம். අපි කට්ටියම සතුටු වෙනවා என்பதான பேரிலே வேசித்தனம் நடக்கிறது சபையிலே. කියනවා නමේ පව වෙනවා. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளோட பேசுகிறேன். මේ බලලා තමයි මම කතා කරන්නේ. கேட்டுட்டு பேசுகிறேன். අහලා කතා කරනවා. ஆதாரங்களோடு கூட பேசுகிறேன். தேவன் බලලා මංගව தேவன் தியாகம் මම කතා කරනවා. அப்ப இப்பேற்பட்டதான காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்கிறது உங்களுக்கு தெரியுதோ தெரியல, நான் மிகவும் அதை குறித்து வேதனைப்படுகிறேன். මේව බලලා අපි ආරක්ෂාවෙන් ඉන්න ඕනේ කියලා ඔයාලට දැනෙනවද දන්නේ නැහැ. හැබැයි මට දුක හිතෙනවා. நம்ம பெரிய ஸ்கூல் நினைச்சு நாங்க நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்புறோம். ලොකු පාසලයක් කියලා අපි ළමයිව යවනවා. அந்த பெரிய ஸ்கூலுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. නමුත් මේ ලොකු පාසල් වල මොනවද වෙන්නේ කියලා ඔයාලා දන්නේ නැහැ. நேற்று சில தினங்களுக்கு முன்பதாக கேள்விப்பட்ட ஒரு கதை. දවස් කීපයකට කලින් ඇහුණා උදයක්. எங்கன்னு சொல்ல தேவையில்ல, කොයිද කියලා කියන්න யாருன்னு சொல்ல தேவையில்ல. කවුද කියලා කියන්න. ஆனால் குரூப்பில் இருக்கிறதான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல නමුත් ඉන්ටර්නැෂනල් ස්කූල් එක 10-12 வயது நிரம்பினதான ஒரு மாணவனுடைய பேக்கிலே கொண்டம் இருந்திருக்கிறது. අවුරුදු 10ක් නැත්නම් 12ක් කියනවා. கொண்டம் என்ன தெரியுமா? දරුවෙක්ගේ බෑග් එකේ කොන්ඩම් එකක් තියෙනවා. நம்புவீங்களா?
විශ්වාස කරනවා. 12 வயது மாணவன் அந்த பிள்ளைக்கும் அந்த கொண்டவங்க என்ன சம்பந்தம்? ඒ අවුරුදු 12 ළමයාටයි ඒ කොණ්ඩමයකට அம்மா அப்பா நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்லோம். අම්මලා තාත්තලා හිතනවා අපේ பிள்ளைங்க ஜாப் பண்ணுது. අපේ දරුවා යාත්‍රා நம்ம பிள்ளைங்க வேதம் வாசிக்குது. අපේ දරුවා බයිබලයේ நம்ம කියනවා. பிள்ளைங்க நாம விழுக்க கீழ போட்ட தாண்டாதுங்க. අපේ ළමයා අපේ සීමාව පව කරන්නේ නැහැ. நம்ம பிள்ளைங்க உண்மையிலே நல்லோம். අපේ ළමයි හොඳයි. ஆனா பிசாசு சரி. නමුත් යක්ෂයා නපුරුයි. அவருடைய சகவாசங்கள் சரியில்லை. එයාත් එක්ක ඉන්නව කට්ටිය அவர்கள் சேர்ந்து பழகுகிறவர்கள் சரியில்லை. එයාගේ යාළුවෝ කට්ටිය නපුරුයි. சாட்சி இருக்கிறது. සාක්ෂි තියෙනවා. சாட்சி இல்லாம எதுவுமே நான் பேசுறது கிடையாது. සාක්ෂි නැතුව මම කිසි දෙයක් அப்ப இப்பேற்பட்டதான காரியங்கள் நம்முடைய இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது මේ වගේ දේවල් මේ කාලේ සිදු වෙනකොට அந்த 8 கிராம் வச்சிருந்த அந்த புள்ள ඒ ග්‍රෑම් 8ක් තිබ්බා ඔය දරුවා. அந்த ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு போனேன்னு சொல்லி இருக்கிறார். வேற எங்கேயும் வீட்டுல வச்சிருக்கு. වෙන කොහෙවත් නෙමෙයි ගෙදර තියාගෙන ඉඳලා තියෙන්නේ. அந்த மாலை கூப்பிட்டு வாமா. ඒ දරුවාව එන්න කිව්වා. உள்ளுக்கு போ. ඇතුළට යන්න. இந்த கபட் இருக்குது. මේ කබඩ් එක. இந்த கபடுக்கு கீழ ஒரு பொருள் வைக்கப்பட்டு அந்த பொருள் எடுத்து போ. කබඩ් එකේ යට දෙයක් තියෙනවා ඒක අරන් එන්න. அந்த புள்ளைக்கு ஷாக். ඒ දරුවා முன்னுக்கு இருக்கிற ஊழியக்காரனுக்கு எப்படி உள்ளுக்கு இருக்கிற நைஸ் தெரியும். ඒ සේවකයාට කොහොමද ඇතුළේ තියෙන වයිස් கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. දෙවියන්වත් සෙල්සංග විලාපොත් නැහැ. இதெல்லாம் இப்ப ரொம்ப நாள் நடந்தது கிடையாது. நான் என்னைக்கு ரோமியா போனேன் நடந்த சம்பவம். පෞගේ සතියේ වෙච්ච දෙයක්. ஆதாரம் සාක්ෂි තියෙනවා. இப்பேற்பட்டதான இந்த சூழ்நிலையிலே உங்கள் குடும்பம் நம்முடைய சபை பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு எச்சரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். මේ වගේ වාතාවරණයේ අපේ පවුල ආරක්ෂාව තියෙන්න ඕනේ කියලා දෙවියන් இந்த நிலையிலும் இல்ல நான் சரியா குடும்பம் சரியா பிள்ளைகள் சரின்னு சொன்னா எங்க எது சரியா இருக்குன்னு எனக்கு මේ වෙලාවේ මං හරි මගේ පවුල හරි මගේ දරුවෝ හරි කියලා කිව්වොත් ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்கு போவான்னு சொன்னா அது கிறிஸ்தவ வீடா தான் இருக்கணும். සේවකයෙක් ගෙදරට යනවා නම් ඒක ක්‍රිස්තියානි ගෑනක් වෙන්න ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுன்னு சொன்னா அது ஒரு கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட வீடா தான் இருக்கணும். පාස්ටර් කෙනෙක්ව වාඩි වෙලා කතා කරනවා නම් ඒක ගැලණි වෙලා වෙච්ච ගෑනක් වෙන්න ඕනේ. பாஸ்டர் சொன்னதை கேட்டு அந்த புள்ள எடுத்துக்கிட்டு வருதுன்னு சொன்னா ஏற்கனவே பாஸ்டருக்கும் அந்த குடும்பத்துக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். පාස්ටර් කිව්වා මේ දරුවා යනවා නම් පාස්ටර්ටයි පවුලට න්යායකමක් තියෙන්න ඕනේ. அப்ப இந்த சம்பவம் எங்க நடக்குது? එතන මෙතන මොනවද වෙන්නේ? ரட்சிக்கப்பட்ட வீட்லயா ரட்சிக்கப்படாத வீட்லயா? ගැලණි ලැබිච්ච පවුලකද නැති පවුලකද? நாம் எவ்வளவு தெளிந்தவர்களாய் අපි කොච්චර පැහැදිලි වෙන්නවද? எனவேதான் உங்களுக்கு என்னதான் தலையடிச்சிட்டாலும் කොච්චර ඔලෙන් ගැව්වත් தமிழ்ல ஒரு மொழி இருக்குது. දෙවලෙන් කියනවා கிழட்டு நாய் தடி எடுத்து அடிச்சாலும் திருந்தான். වයසක බල්ලට කොච්චර ගෙනුවත් ඒක හැදෙන්නේ නැහැ. அதோட நாய் வாழ நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவான். බල්ලගේ නැට්ට ගෙලි කරන්න බෑ நான் කියලා. இதெல்லாம் உங்களுக்கு திட்டத்துக்காக நான் சொல்லல. இது உதாரணமா நான் சொல்லுறேன். ඒ බණින නෙමෙයි කියන්නේ උදාහරණයක්. அநேகமான நேரத்திலே நாம செய்வது சரி என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம். බොහෝ වෙලාවෙ අපි කරන එක හරි කියලා අපි හිතනවා. அது அப்படி கிடையாது. ඒක එහෙම නෙමෙයි. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். එළිදරව් පොතේ සභාවල් 7ට දෙවියන් වහන්සේ 7 சபையின் தூதர்களுக்கு ஆண்டவர் எழுதுகிறார். ඒ සභාවල් 7ෙම තියෙන තූදයන්ට දෙවියන් ஆண்டவர் அந்த தூதர்களை பார்த்து தான் சொல்லும் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. දෙවියන් වහන්සේ ඒ දූතයන්ට තමයි කියන්නේ වාගේ නම சபையின் பேரில் அல்ல. සභාවේ சபை மக்கள் பேரில் அல்ல. සභාවේ ජනතාව ஆண்டவர் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. එයාගේ නාමයෙන් මට අනුපාඩුවක් තියෙනවා. அப்படின்னு சொன்னா அந்த சபையை வைத்து நடத்துகிற ஊழியர்கள் அது தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சரியாய் இருக்க வேண்டும். මේ කියනනේ මේ සභාව රැගෙන යනවා ඒ පාලකතුමාලා ඒක හරි අරිස්ථානේ அவர்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை அப்படியே உங்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும். එයාලට දෙවියන් වහන්සේ කියපු ඒ කාර්ය පැහැදිලිව එයාලට அந்த කියන්න. வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள ඒ வேண்டும். වචනේ ඔයගොල්ලෝ දාලා ඔයාලගේ ජීවිතය වෙනස් කරගන්න. மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்வார். වෙනස් කරගන්නකොට දෙවියන් වහන්සේ කියපු දේ ඉෂ්ට කරනවා. அதுதான் இந்த மாத்தின் வாக்குத்தத்தம். ඒ තමයි මේ මාසයේ පොරොන්දු වචනය. 2 யோவான் 2 யோவான் 1 2 3 யோவான் இருக்கிறது. அதுல 2 யோவான் 2 யோவான் 8வது வசனம். 8වෙනි වචනය. ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த ஒரே அதிகாரத்தில் இருக்கிற 8வது வசனம். ඒකම පරීක්ෂණය. ඒකේ කියනවා 8වෙනි වචනය. அந்த வசனம் சொல்லுகிறது, මේ වචනේ කියනවා உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் ඔබලගේ ක්‍රියාවල ඵලය නැති කරගන්න නැතුව பூரண பலனை பெறும்படிக்கு සම්පූර්ණ ඵලය ලබා ගන්නට எச்சரிக்கையாயிருங்கள். අවධානයෙන් ඉන්න. அதாவது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறது நிச்சயம். අපිට ආශිර්වාදය ලැබෙන එක ඒක ස්ථිරයි.
வேலைக்கு போய் சம்பாதிக்காத பிள்ளைகள் වැඩට ගිහිල්ලා අම්බ කරන්නේ නැති දරුවෝ உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியும்? ඔයාලට ආශිර්වාදේ නැහැ කියලා කියන්න පුළුවන්ද? ஸ்கூலுக்கு போற படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ළමයි ඉස්කෝලේ යන ළමයින්ට කියන්න පුළුවන්ද මට ආශිර්වාදේ නැහැ කියලා? ஏனென்றால் அவர்களுக்கு அவர் பெற்றோரோ அவருடைய பாதுகாவலர்களோ அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு செய்கிறார். ඒ දරුවන්ට යාගේ දෙමව්පියන්ද නැත්නම් බලාගන්න යාළුවෝ කරනවා. வேலைக்கு செய்கிறவர்கள் වැඩ කරන අය நாளுக்கு ஒரு ஆசீர்வாதம். හැමෝටම ආශිර්වාදේ තියෙනවා. வீட்டிலே வேலை செய்யாமல் இருக்கிறவர்கள் ගෙදර වැඩ කරන්නේ නැති ஐயோ වෙනවා. நான் வேலைக்கே போறதில்லை ஒண்ணுமே இல்லை சாப்பாடு இல்லை ட்ரெஸ் இல்லைன்னு யாராவது சொல்றீங்க? මම වැඩටම යන්නේ නැහැ ගෙදර කෑම නැහැ. உங்களுக்காக யாராவது ஒரு வேலை செய்கிறார்கள். ඔයාලා වෙනුවෙන් කවුරු හරි කෙනෙක් அப்ப වැඩ කරනවා. நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි කොහොමද ජීවත් වෙනවා? கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மாத்திரமல்ல கிறிஸ்துவை அறியாதவர்கள் வாழ்ந்து යේසුස් கொண்டிருக்கிறார்கள். වහන්සේ දන්න අය විතර නෙවෙයි දන්නේ නැති අය ජීවත් වෙනවා. கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவர்களை காட்டிலும் நன்றாய் යේසුස් வாழ்கிறார்கள். වහන්සේ දන්නේ නැති අය ක්‍රිස්තියානි අයට වඩා හොඳට ජීවත් වෙනවා. அவல்யா හවුද නැද්ද? முதல் வேலை செய்யறது ஒரு கிறிஸ்தவன்ட்ட கிடையாது. අංකල් වැඩ කරන්නේ ක්‍රිස්තියානි කෙනෙක් ගාව නෙවෙයි. சகோதரி வேலை செய்யறது ஒரு கிறிஸ்தவன்ட்ட கிடையாது. අයිති වැඩ කරන්නේ ක්‍රිස්තියානි කෙනෙක් ගාව නෙවෙයි. மகள் வேலை செய்யறது ஒரு கிறிஸ்தவன்ட்ட கிடையாது. දරුවෝ වැඩ කරන්නේ ක්‍රිස්තියානි අය ගාව නෙවෙයි. யாரோ ஒரு இடத்துல நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். කවුරු කෙනෙක් ගාව අපි වැඩ කරනවා. அப்ப நம்மை காட்டிலும் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார். අපිට වඩා එයාලා ආශිර්වාදවත් ஒரு වෙනවා. மனிதனுடைய ஆசீர்வாதம் பணத்தை வைத்து கணக்கிட முடியாது. මනුෂ්‍යයෙක්ගේ ආශිර්වාදයේ මුදල් වලින් අපිට කියන්න බෑ. ஏனென்றால் மனுஷனை உண்டாக்கின தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது எல்லாவற்றையும் கொடுத்தார். ඒ කිව්වොත් මනුෂ්‍යව මැවව දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා තමයි ඔක්කොම දුන්නේ. ஆனால் மனிதன் அதை இழந்து போனான். මනුෂ්‍යයෙක් නැති කරගත්තා. இழந்தவன் அதை பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். නැති කරපු කෙනෙක්ගේ ආශිර්වාද බාර இன்று இந்த உலகம் முழுவதையும் பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். මේ මුළු පොළොව ලක්ෂ්‍ය පාලනය කරනවා. அப்ப இந்த பிசாசினிடத்திலே தான் ஆசீர்வாதங்கள் உண்டு நன்மைகள் உண்டு. යක්ෂයාගාව තමයි ආශිර්වාදයේ ආපත ඔක්කොම நான் තියෙන්නේ. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் உங்களுக்கு சொன்னேன். පෞගේ සතියමක් කිව්වා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார். මේ පොළොවේ අධිකාරිය இதோ பிசாசானவன் வருகிறான். යක්ෂයා එනවා. அவனுக்கு என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக ஒன்றும் கிடையாது. එයාට මගෙන් උදුරා ගන්න මොකුත් නැහැ. வீடு கிடையாது, ගියක් නැහැ. ஆஸ்தி கிடையாது, දේපල නැහැ. சொத்து கிடையாது, දේපල නැහැ. எதுவுமே கிடையாது. කිසි දෙයක් නැහැ. ஆனால் இந்த ஜீவனை எடுக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு மட்டும் அதிகாரம் உண்டு. මේ ජීවනය ගන්න පියාණන් වහන්සේට පමණයි අධිකාරිය. இரண்டாவது දෙවෙනි அந்த ஜீவனை மாய்த்துக் கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. මේ ජීවනය නැති කරගන්නට මට අධිකාරය තියෙනවා. ஜீவனை கொடுத்த தேவன் எடுத்தால் கர்த்தர் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். ජීවනය දුන්නා දෙවියන් වහන්සේගේ ගත්තා නම් දෙවියන් වහන්සේගේ යමන අවස්ථාව. தேவன் கொடுத்த அந்த ஜீவனை நான் மாய்த்துக் கொண்டால் දෙවියන් වහන්සේ දීපු ජීවනය මම නැති කරගන්නවා. நிச்சயமாய் பரலோகம் கிடையாது, நரகம். අනිවාර්යෙන් ස්වර්ග රාජ්‍යය අපිට යන්න බෑ. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, ඒ වාසික වචනේ කියනවා. மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டாம், මනුෂ්‍යයන්ට බය වෙන්න එපා. அது கண்ணியை வருவீங்க. ඒ කන්නේෙන් ලබා ගන්න. ஆனால் නමුත් ஆத்மாவையும் ஜீவனையும் கொள்ளுகிறவருக்கு பயப்படுங்க. ආත්මයේ ජීවනයේද මරණව කෙනාට බය நீங்க වෙනවා. எத்தனை பேர் நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம்? අද කී දෙනෙක් අපි දෙවියන් වහන්සේට බය වෙනවද? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எத்தனை பேருக்கு இருக்கு? දෙවියන් වහන්සේට බය වෙන්නා වූ ඒ බය කී දෙනෙක් கர்த்தருக்கு எத்தனை பேர் கனம் செலுத்துகிறோம்? දෙවියන් වහන්සේට කී දෙනෙක් කරු කරනවා? மனுஷர்களுக்கு நான் மரியாதை செலுத்துவோம். මනුෂ්‍යයන්ට අපි කරු කරනවා. ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க, ස්කෝලේ යන ළමයි டீச்சர் வராங்க, டீச்சர் வராங்க, ටීචර් එනවා. பிரின்சிபல் வராங்க, ප්‍රින්සිපල් වෙනවා. செக்யூரிட்டிக்கு முதல் கொண்டு பயப்படுவோம். සිකියුරිටියට දක්වා අපි බය වෙනවා. ஆனா இந்த சபையில ஊழியக்காரங்க பயப்படுறீங்களா? නමුත් සභාවේ சபை සේවකයන් ஊழியக்காரங்க பயப்படுறீங்களா? සභාවේ සේවකයන් බය වෙනවා. பயப்பட வேண்டும் என்பதற்காக நான் බය சொல்றேன். වෙන්න ඕනේ කියලා නෙමෙයි කියන්නේ. ஆனால் தேவனுடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறவர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். නමුත් දෙවියන් වහන්සේගේ රාජකාරී කරන අයට අපි බය වෙන්න ඕනේ. சின்ன பிள்ளைங்க, පොඩි දරුවා. அதாவது என்னுடைய இந்த வயதிலே அரவாசி தான் இருப்பான். මගේ වයසේ භාගයයි තියෙන්නේ. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிறவர், සේවයට පාර දීලා සේවය කරනවා. அவர்களையும் நான் கனம் பண்ணுவேன். එයාලට මම කරු කරනවා. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தையும் அழைப்பையும் பெற்றிருக்கிறார்கள். ඒකෝ ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ ආලේපයේද දෙවියන් වහන්සේ කැඳවීමද ලබාගෙන அப்ப තියෙනවා. அதை மேல நாம கை வைக்க முடியாது. ඒක කොට අපිට තියන්න බෑ. தேவனுடைய அபிஷேகம் அது நுண்களை முறிக்கும். දෙවියන් වහන්සේගේ ආලේපය வியகம். වියගක් කඩයි. அப்ப அந்த அபிஷேகம் உள்ளவர்களுக்கு நாங்கள் கனப்படுத்த வேண்டும். ඒ ආලේපය තියෙන අයට අපි කරු කරනවා. ஏனென்றால் அந்த அபிஷேகம் தேவனுடைய. ඒ ආලේපය දෙවියන් වහන්සේගේ.
அதனால தான் தாவீது சொல்லுகிறார், ඒකයි දාවීද් කියන්නේ சவுலை கொல்லக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு உண்டான பொழுதிலோ, සවුල මරන්න යාට අවස්ථාව ලැබිච්ච அவருடைய වෙලාවට ஊழியர்கள் அவருடைய பட்டாளத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறாங்க, එයාගේ වටේ ඉන්න අය අහනවා கொன்று போடுவோம், මරලා දාමු. உங்களை துரத்தி உங்க பிரச்சனை கொடுக்கிறானே, එයාව පන්නලා ඔයාට වද දෙනවා. இப்பொழுது அவன் எங்களுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். දැන් අපේ දෑතට දෙවියන් වහන්සේ බාර දීලා තියෙනවා. நான் சொல்றேன், එයා කියනවා නෑ. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவை நான் தொடரும். දෙවියන් වහන්සේ ආලේපය කරපු මනුෂ්‍යයන්ට මට අල්ලන්න බෑ. சவுலை தேவன் ஊழியக்காரனை அபிஷேகிக்கவில்லை, සල්ව දෙවියන් වහන්සේ සේවකයෙක් හැටියට அவனை ராஜாவை அபிஷேகித்திருக்கிறார். එයාව රජෙක් හැටියට ஆனாலும் නමුත් அவனை ராஜாவை அபிஷேகம் செய்தது யார்? එයාව ආලේපය කරේ කවුද? கர்த்தர். දෙවියන් වහන්සේ. அப்ப அவர் அபிஷேகம் செய்த யாராய் இருந்தாலும் அவருக்கு மீது கைப்பட நமக்கு அதிகாரம் கிடையாது. ඒ ආලේපය කරපු කාටවත් අපිට அப்ப இந்த நாளிலே நம்முடைய தேசத்திலே ஒரு தலைவரை கர்த்தர், ஒரு ஜனாதிபதியை கர்த்தர் ஏற்படுத்தி අද வைத்தார். දවසේ අපි දේශයට ජනාධිපතිතුමෙක් අපිට දීලා ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். රජුව අයින් කළ රජුව සූදානම් කරනවා දෙවියන් அப்ப වහන්සේ. யாரை கர்த்தர் ஏற்படுத்தினாரோ அவருக்காய் ஜெபிக்கும்படியாக தான் வேதம் சொல்லுகிறது ஒழிய அவரை திட்டும்படியாக அல்ல. කාව සූදානම් කර දෙවියන් වහන්සේ සූදානම් කරපු අය වෙනුවෙන් යාත්‍රා කරන இன்று තමයි වචන කියන්නේ. கர்த்தருடைய சபை நம்முடைய தேசத்து தலைவர்களை அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ සභාව අද දිනේ යාළුව බනිනවා. சரியா? ඒක හරිද? ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது தேச தலைவர்களுக்காக, துறைத்தனங்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කියනවා ඒ අධිකාරිය වෙනුවෙන් රජය වෙනුවෙන් යාඥා කරන්න. கர்த்தர் ஒரு மனுஷன் நியமித்தால் அவருக்கு அது நோக்கம் உண்டு. දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක්ව තෝරාගත්තම ඒකට සැලැස්මක් அப்ப තියෙනවා. அதே போல ඒ වගේ என் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம் දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் ඔයාලගේ ක්‍රියාවේ ඵලය නැති කරගන්න. நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம். අපි ගොඩක් දේවල් කරනවා. காலையில் எழும்பினதிலிருந்து நைட்டுக்கு படுக்கும் வரைக்கும் ஏதாவது செய்துட்டே தான் இருக்கும். උදේ ඉඳලා රැ නිදා ගන්න වෙනකම් අපි මොනවාරි කරමින් ஆனால் செய்கிறதின் பலன் உங்களுக்கு வருதா? නමුත් ඒ කරනව දේවල් ඵලය ඔයාලට ලැබෙනවද? நீங்க செய்கிறதுக்குரிய பலன் 100% உங்களுக்கு வருதா? ඔයාලා කරනව වැඩවලට 100% ඵලය ඔයාලට ලැබෙනවද? பார்த்து உங்களை பிள்ளைகளை வளர்க்குறீங்க. බලලා දරුවන්ව හදනවා. நீங்க பார்த்து வளர்த்த பிள்ளைகளுடைய அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற 100% பலன் உங்களுக்கு வருதா? ඔයාලා හදනව දරුවන්ගෙන් 100% ඵලය ඔයාලට ලැබෙනවද? வருதா? யோசிச்சு பாருங்க. හිතලා බලන්න. ஏன் வருகிறதில்லை? ඇයි එන්නේ නැත්තේ? காரணம். කාරණාවක් තියෙනවා. நீங்க காலையில போயிட்டு சாயந்தரம் வரையும் வேலை செய்றீங்க. උදේ ඉඳන් හවස වෙනකම් கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. අමාරුවෙන් වැඩ உங்களுக்கு කරනවා. கொடுத்ததை அப்படியே செய்து முடிக்கிறீங்க. ඔයගොල්ලන්ට දීපු දේ හරියටම ஆனா කරනවා. நீங்க செய்கிற அந்த காரியத்தின் பலன் 100% உங்களுக்கு வந்து கிடைக்குதா? නමුත් ඔයාලා කරන්නා ওই කාර්ය ඵලය 100% ඔයගොල්ලන්ට ලැබෙනවද? குடும்பமா வாழறீங்க. පවුලක් හැටියට ජීවත් වෙනවා. அந்த குடும்பமாய் வாழ்கிறதான அந்த குடும்ப வாழ்க்கையில ඒ පවුලක් හැටියට ජීවත් වෙනවා ඒ පවුල් நீங்கள் ජීවිතය. எதிர்பார்க்கிற அந்த பலன் ඔයගොල්ලෝ බලාපොරොත්තු වෙනවා அல்லது அவுட்புட், නැත්නම් ඒකේ ඉන්නව ප්‍රතිකාරය. அதாவது உங்கள் குடும்பத்திலே நீங்க மனைவியிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, கணவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, உங்களுக்கு அப்படியே எதிர்பார்க்கிறவனமே வந்து சேரலாம். ඔයගොල්ලෝගේ පවුලේ කට්ටියගේ බලාපොරොත්තු වෙන එක ඔයාලට ආයේ ලැබෙනවද? நீங்க எதிர்பார்க்கிற விதமாகவே வந்து சேருங்க. ඔයගොල්ලෝ බලාපොරොත්තු වෙන විදිහටම ලැබෙනවද? வருதா இல்லையா? காரணம் என்ன? කාරණාව මොනවද? நீங்க யோசிச்சிருக்கிறோம். කවදා හරි හිතලා තියෙනවද? யோசிங்க. හිතන්න. ஒரு காரியம் அடுத்தடுத்து ஒரே காரியம் நடக்குதுன்னா அது காரணம் என்ன என்பதை யோசிக்கிறோம். එකම දේ ආයේ සිදු වෙනවා නම් ඒකේ කාරණාව අපි இந்த நைட் හොයන්න கூட ඕනේ. நான் ஜோஷுவா கேட்டேன். ඊරත් මම වලිඩ බැන්නා. அதுக்கு காரணம் அவருக்கு தெரியும். ඒකට කාරණාව එයා දන්නවා. தொடர்ச்சி இதே காரியங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது காரணம். එකම දේ නිතර එනවා නම් ඒකට කාරණාව මොනවද? හිතන්න. அப்ப அதனால தான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, ඒකනේ වෙනවාසී වශයෙන් உங்கள் කියන්නේ. செய்கையின் பலனை இழந்து போகாமல் ඔයගොල්ලෝගේ ක්‍රියාවේ ඵලය නැති කරගන්න නැතුව பூரண பலனை பெறும்படி සම්පූර්ණ ඵලය ලබා ගන්නට நாங்கள் எச்சரிக்கையா අපි අවධානය යොමු கஷ்டப்பட்டு உழைச்சி, கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு வாழ்ந்து நாங்கள் கடைசியில் எதையும் இழந்து போயிடுவோம். අමාරුවෙන් හම්බ කළ ජීවත් වෙලා පාඩම් කළ මොකද අපි නැති කරගන්නට ඕනේ නැහැ. ஒண்ணுமே இல்லாம நாங்க போகக்கூடாது. මොකුත් නැතුව යන්න හොඳ නැහැ.
அதற்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ අපිට සමග කතා කරන්නේ. முதலாவது வசனம் சொல்லுகிறது, පළවෙනි වචනේ කියන්නේ நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசிக்கிறவரும். அப்ப யாருக்கு இந்த சுவிசேஷம் அதாவது இந்த நிருபம் எழுதப்படுகிறது, இந்த கடிதம் எழுதப்படுகிறது? කාටද මේ ලියවිල්ල ලියන්නේ? ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதப்படுகிறது. யோவான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதுகிறார். පුද්ගලිකව මිනිසෙට யோவான் මේ ලිපිය ලියනවා. நமக்குள் நிலைத்து நிற்கிறதும் நிலை நிற்கிறதும் අපෙන් රැඳී සිටින එකද என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய සදාකාලිකව අපිට සමග තියෙන சத்தியத்தின் நிமித்தம் ඒ සත්‍යතාව நான் மாத்திரமல்ல, මං විතරක් නෙවෙයි, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும், ඒ සත්‍යතාව දැනගෙන ඉන්නා වූ සියල්ලම, சத்தியத்தின்படி සත්‍යතාව අනුව நேசித்திருக்கிறவளும். ප්‍රේම කරන අයද. அப்ப எழுதப்படுகிற அந்த நபர் இப்படிப்பட்டவர். ලියන්නා වූ මේ කෙනා කොහොමද? சொல்லப்பட்ட இந்த தன்மைகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. මේ කියපු මේ හැම දෙයක්ම යාගාව තියෙනවා. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, දෙවෙනි වචනේ தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய තෝරාගත්තා වූ ජනතාව, அம்மாளுக்கும் අම්මාද அவருடைய பிள்ளைகளுக்கும் යාගේ දරුවන්ට மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, වැඩිහිටියා මං ලියනද, சபை போதகராகிய நான் எழுதுகிறதாவது. සභාවේ පාලකතුමා මං ලියනද. அப்ப அவர் எழுதி சில ஆலோசனைகளை தேவனுடைய ஆவியானவர் சொல்லி அந்த ஒரு தனி நபருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எழுதுகிறார். தேவாசி கீழே මොනවාද කියලා ඒ පවුලටද ඒ පුද්ගලික කෙනාටද අලියනවා. அப்ப அந்த 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 செய்தி தான் இந்த நிருபம். ඒ ලිපිය තමයි මේ බයිබල් පදය. அதிலே தான் இந்த காரியங்கள் அடங்கி இருக்கிறது. මේකේ තමයි මේ දේවල් තියෙන්නේ. மூன்றாவது வசனம், තුන්වෙනி වචනේ பிதாவாகிய தேவனாலும் පියාණන් වහන්සේ, பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் පියාණන් වහන්සේ කුමාර යේසුස් වහන්සේ கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. அப்ப நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள், கிருபைகள், சத்தியங்கள், நேசம் எல்லாமே தேவன் நமக்கு தருகிறது. අපිට ලැබෙනා ආශිර්වාදයේ ප්‍රේමයේ ඔක්කොම දෙවියන් වහන්සේගෙන් එන එක. இது நம்மால் உண்டானதல்ல. ඒක අපේ සිදු වෙච්ච දෙයක්. உலகத்தில் இருக்கிற ஆசி அந்தஸ்து எல்லாம் நம்முடைய பிரயாசத்தினால் මේ சம்பாதிக்கிறோம். පොළවේ තිය අපි ගාව තියෙන ආශිර්වාදය අපි හැම அதற்கும் ஆண்டவர் வசனத்தை வைத்திருக்கிறார். ඒකට දෙවියන් වහන්සේ වචනේ තියෙනවා. உழைக்க தேவையான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். කම්බ කරන්න දෙන්නා වූ බලය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ. பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு என்று சேர்த்து வைக்கப்படுகிறது. පෞකාරයාගේ ආශිර්වාදය ධර්මිෂ්ඨ කෙනාටම කියනවා. அப்ப நாம அதுக்காக ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியமே கிடையாது. අපි ආශිර්වාදයෙන් පස්සේ දුවන්න இன்னைக்கு අවශ්‍ය நிறைய නැහැ. கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்பு தான் கொடுக்கிறார்கள். අර ගොඩක් ක්‍රිස්තියානි ආශිර්වාදයෙන් පස්සේ அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவர்கள் எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? යානාගේ බලාපොරොත්තු වෙන நீ வாழாமல் தலையாவாய், ඔයා හිස වෙන්නේ නැතුව வாழ்க்கை வெண்ண தீசவை, நீ கீழாகாமல் மேலாவாய், පල්ලෙහා වෙන්නේ නැතුව උස වෙයි. உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். පරම්පරාව මේව තියෙයි. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மாற்றமே கிடையாது. දේවාසී දරුවන්ට ආශිර්වාදය තබල තියෙන එකේ වෙනසක්. ஒன்றுமே இல்லாமல் அழைத்து ஆசீர்வதித்த தேவன் தான் நம்முடைய தேவன். මොකුත්ම නැති වෙලාවේ කැඳවල ආශිර්වාද කරපු දෙවියන් වහන්සේ. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ආදාම ඒවා පව කරා. செய்தாங்களா? කරාද? செய்த பின்பதாக කරාට පස්සේ அவர்களுடைய முயற்சியினாலே එයාලගේ උත්සාහයෙන් அந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணமாக அல்லது அவர்களுடைய அவலட்சணங்களை, அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படியாய் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். එයාලගේ ඇඟ වසා ගන්නට එයාලා උනන්දු වුණා. பிரயாசப்பட்டு என்ன செய்தார்? ඒ වැඩ කරලා මොනවද කරේ? ட்ரெஸ் தைச்சு போட்டுட்டான். போட்டான். අදම මාලා දැම්මා. எதனால போட்டான்? මොකෙන්ද හැදුවේ? அத்திலையினாலே ட்ரெஸ் தைச்சு போட்டான். අත්තිරයි කොලින් එයාලා අදමක් දාගත්තා. அதுக்கு பிறகு அது அடுத்த நாளா காஞ்சி போயிடும். ඊට පස්සේ ඊළඟ දවසේ වේලු. அதுக்கு திருப்பி அவங்க தைக்கணும். ඊට පස්සේ ආයෙ එයාලා இதுதான் மனுஷனுடைய பிரயாசம். මේක තමයි මිනිස්යාගේ වැඩ. ஆனால் அதை பார்த்த ஆண்டவர் නමුත් ඒක දැකපු දෙවියන් වහන්සේ ஒரு ஜீவனை கொள்ள கொடுத்து ජීවනයක් මරන්න அதன் தோளினாலே அவர்களை நிர்வாணத்தை மூடினார். ඒකේ හැම වලින් එයාලට වස්සරයක් அது ஒரு காலம் இருந்தது. ඒකට කාලයක් තිබ්බා.
அப்ப இது கர்த்தர் கொடுக்கிறது. මේක දෙවියන් වහන්සේ දෙන්නේ. அப்ப நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே நீடித்த நாட்களா இருக்கிறது கிடையாது. අපේ ආශිර්වාදය අපේ වැඩ සදා කාලීනව තියෙන්නේ නැහැ. அதெல்லாம் தற்காலிகமானது. ඒක පොඩි දවස්වලට තියෙනවා. නමුත් கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் දෙවියන් වහන්සේ දෙනා ආශිර්වාද அது நிலை நிற்கக்கூடியது. ඒක ස්ථිරව තියනව දෙයක්. அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ඒ කොයි වෙලාවෙත් තියනවා. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு நாள் மாற்றத்துக்கு வேதனை එයා கொடுக்கிறார். දෙනවා ආශිර්වාදය අපිට කවදාවත් වේදනාවක් දෙන්නේ නැහැ. தேவநாமம் மகிமைப்படுவது. ඒ වාසිය නාමයට මහිමය. நமக்கு கடன் கிடையாது. අද අපිට ණය නැහැ. அதுக்கு கொடுக்கணுமே. ඒකට දෙන්න ඕනේ. மாசம் வந்தா இதுக்கு கொடுக்கணுமே. වාසය වුණා මේකට දෙන්න ඕනේ. அப்படின்னு நம்ம எதுவுமே கடன் வாங்கி கிடையாது. ඒවා මේ ණයට අරන් නැහැ. வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். ගෙදරට කුලිය දෙන්න. சர்ச்சுக்கு வாடகை கொடுக்கணும். සභාවට කුලිය දෙන්න ඕනේ. கரண்ட் பில் கட்டணும். කරන්ට් බිල් එක ගෙවන්න ඕනේ. அப்ப இது எல்லாம் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். මේවා දෙන්න දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. அது அந்த நாட்கள் வரும்போது டென்ஷன் இருக்கும். ඒ දවස් වෙනකොට පොඩක් කලබල වෙනවා. ஆனாலும் கர்த்தர் அதை நேர்த்தியாய் நடத்துகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ හරි ආකාරයට අපි රැගෙන යනවා. நேற்று ஒரு காரியத்தை நான் ராத்திரி உட்கார்ந்து கணக்கு பார்த்தேன். ඊයේ දවසේ මම පොඩි ගානක් බැලුවා. அந்த காரியத்துக்காய் மாத்திரம் ඒ දෙයට පවණක් 27,400 ரூபாய் கடந்த மாதம் செலவழித்திருக்கிறேன். 27,000ක් ඒකට වියදම් කරලා තියෙනවා. அந்த காரணம் என்ன சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ඒ මොනවද කියලා මම ஆனா කියනවා. அதற்கு 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. නමුත් ඒකට 27,000ක් වියදම් වෙලා. அதற்கு பின்புதான் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் யோசிச்சேன். ஆண்டவர்ட்ட கேட்டேன். ඊට පස්සේ මම ගේ මාසයක් වගේ වාඩි වෙලා ஆண்டவர் ඉන්නවා. 27,000 ரூபாய் அநியாயமா போயிருக்குதே. මේ 27,000ක් නිකන් ගිහිල්ලා නේ. அது காரணம் என்ன? ඒකට කාරණා මොනවද? கேட்கணும். ආනෝ. அப்ப தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் விரயமாய் அல்லது வீணாய் போகக்கூடாது. දෙවියන් වහන්සේ දෙන්න ඔය ආශිර්වාද නිකන් සුළුව යන්නවද නැහැ. அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் ඒක දෙවියන් වහන්සේ ஒரு தனி நபருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எப்படி என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். තනි මිනිහෙක්ට එයාගේ පවුලට කොහොමද කියලා ලියන්නේ. நானும் நீங்களும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள අපි வேண்டுமானால் සම්පූර්ණ ආශිර්වාදය ලබා இந்த தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நடத்தல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගෙන් අපි පිළිගැනීම ලබා ගන්නට ඕනේ. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது அல்ல, ආශිර්වාදය ලබා அந்த ගන්න. ஆசீர்வாதத்தை எப்படி நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளுகிறது என்பதுதான் ඒ முக்கியம். ආශිර්වාදය අපි කොහොමද තියාගන්නේ කියන එක තමයි. நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல. මම කිව්වද දන්නේ නැහැ. சில காலங்களுக்கு முன்புதான் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம். දවස් කීපයකට කලින් මට ආවද எய்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யற ஒரு இடம் இருக்குது, கோகுல் ஹாஸ்பிட்டல். ඒඩ්ස් ட்ரீட்மெண்ட் කරන ස්ථානයක් තියෙනවා කොවල් හොස්පිටල් එකේ. அங்க ඒ ස්ථානයේ ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு ட்ரீட்மெண்ட் பண்றது. ડોક્ટર කෙනෙක් ඇවිල්ලා තියෙනවා HIV ட்ரீட்மெண்ட் பண்றது. HIV ட்ரீட்மெண்ட் කරනවා. டாக்டருக்கு HIV வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ડોક્ટરට කොහොමද HIV එන්නේ? அவரே டாக்டர், එයා ડોක්ටර් කෙනෙක්. அவருக்கு HIV. එයාට HIV. அழகான ஒரு மனுஷன், ලස්සන වංශය. வாலிப. තරුණයෙක්. அப்ப இப்பேற்பட்டவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? මේ වගේ අය මේ ස්ථානයට ඇවිල්ලා නම් ඒකේ அவங்க அம்மா அப்பா කාරණා. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை டாக்டரா படிக்க வச்சிருப்பாங்க. ඒ දෙමාපියන් කොච්චර අමාරුවෙන් பணம் இருந்தா ஈஸியா படிக்க வச்சிருப்பாங்க. සල්ලි තිබ්බනම් ලේසියෙන් பணம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அதுதான் இஷ்டம்னு சொன்னா அவங்கள இருக்கிற சொத்து சுகங்களை வித்து கடனை வாங்கி எவ்வளவு பிரச்சனைப்பட்டு அந்த பிள்ளை படிக்க வச்சிருப்பாங்க. එයාට සල්ලි නැත්නම් කොච්චර අමාරුවෙන් ඒ දරුවාව පාඩම් කරවලා ඇතිද? டாக்டர் ஆகி ડોક્ટર කෙනෙක් වෙලා මොනවද ප්‍රයෝජන? ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவனே இன்னைக்கு என்னது பேஷண்டா இருக்கிறான். ට්‍රීට්මන්ට් කරන්න ඕනේ කියලා දැන් පේෂන්ට් කෙනෙක් වෙලා ඉන්නවා. பரிபூர்ண ஆசீர்வாதம் அது. සම්පූර්ණ ආශිර්වාදය වාදය. ஆசீர்வாதமே கிடையாது, ඒ ආශිර්වාදය அது சாபம். ඒ ශාපයක්. அப்ப நம்முடைய பிள்ளையும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் අපේ දරුවා අපේ පවුලට ආශිර්වාදයෙන් ඉන්න. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் සම්පූර්ණ ආශිර්වාදය ලබා ගන්න ඕනේ. நாம் செய்கிறதான கிரியைகளுக்கு பரிபூர்ண பலனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள අපි வேண்டுமானால் කරන ක්‍රියාවේ සම්පූර්ණ ඵලය අපි ලබා ගන්න ඕනේ. வசனத்தின்படி வாழ வேண்டும். වචනේ අනුව ජීවත් වෙන්න ඕනේ. நாலாவது வசனம், හතරවෙනි වචනේ. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். யோவான் சொல்லுகிறார், போதகர் சொல்லுகிறார், යොහන් කියනවා, முப்பர் சொல்லுகிறார், වැඩිහිටියා කියනවා, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனைகளின்படி நம்முடைய பிள்ளைகளில் சிலர் நடக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். එයාට වහන්සේ දීපු ඒ பணத்தை පනතේ අනුව ජනතාව ජීවත් වෙන එක බලලා මම සතුටු වෙනවා. ஒரு போதகனாக
පාලකතුමා කෙනෙක් ஒரு හැටියට ஊழியக்காரனாக සේවකයෙක් உங்களுடைய හැටියට ஆவிக்குரிய தகப்பனாக ආත්මික පියෙක් உங்களுடைய හැටියට வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து நீங்க பிள்ளைகளை வளர்க்கிறதை பார்த்து சபையில நீங்கள் செய்கிற ஊழியங்களை பார்த்து உங்களை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியும். ඔබගේ ජීවිතයේ බලලා පවුල බලලා නැත්නම් සභාවේ කරනව දේවල් ගැන බලලා මට සතුටු වෙන්න පුළුවන්. யோவான் சந்தோஷப்பட்டார் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். යෝහාන් ප්‍රීති වුණා කියලා වචනේ තියෙනවා. அந்த வேதத்தை பிரசங்கிக்கிற நான் உங்களை பார்த்தும் சபை மக்களை பார்த்தும் அவருடைய அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்த்தும் நான் சந்தோஷப்பட முடியுமா? මේ වචනේ දේශනා කරන්න මම ඔයගොල්ලෝගේ ජීවිතයේ ස්ථානය බලලා මට සතුටු වෙනවා. ஆண்டவரே நான் இந்த குடும்பத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? මේ මාසේ මේ පවුල වෙනුවෙන් ප්‍රශංසා වේවා කියලා කියන්න පුළුවන්ද? அந்த ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம். ඒ ස්ථානයේ අපි ඉන්නවද? வேதம் ஏதோ ஒன்றுக்காக எழுதி வைக்கும். වචනේ නිකන් ලියපු දෙයක් නෙමෙයි. அதை பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் எழுதி வைத்தார். ඒක බලලා අපි වෙනස් වෙන්න ඕනේ කියලා ඊශ්වරයන් මාසේ ලියලා තියෙනවා. 5வது வசனம், இப்பொழுதும் அம்மானே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பு செய்ய வேண்டும் என்பது ஒரு புதிய காரியம் கிடையாது. ප්‍රේම කරන්න ඕනේ කියන එක අලුත් දෙයක් නෙමෙයි. ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய, ஒருவரை ஒருவர் விசாரிக்க, ஒருவரை ஒருவர் எண்ணப்படுத்துங்கன்றது புதிய காரியம் கிடையாது. එක එක්කෙනාට ප්‍රේම කරන්න කියලා කියන එකේ අලුත් දෙයක් නෙමෙයි. ஆதி முதல் கொண்டு ஆண்டவர் அதை செய்கிறார். ඒ මුල් දවස් වල ඉඳලා දේවාංශය කරනවා. அதை தான் இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு செய்ய சொல்லுகிறார். ඒ තමයි දේවාංශය දැනුත් කරන්නේ. புதிதான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யும்படியாக சொல்லவில்லை. අලුත් දෙයක් කරන්න කියලා දේවාංශය කිව්වේ නැහැ. 6வது வசனத்திலே 6 වෙනි වචනේ நாம் அவருடைய கற்பனைகளின் படி நடப்பதே அன்பு. දේවාංශය පරිදි හැටියට ජීවත් වෙන එක. நீங்கள் ஆதிமுதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ඔයගොල්ලෝ ජීවත් වෙන්න ඕන පරිදි මේකයි. அப்ப நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம், அன்பு செய்கிறோம், அன்பு செய்கிறோம், அன்பு செய்கிறோம் அப்படின்றதுல சில நேரங்களில் அது அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை. අපි අනිත් අයට ප්‍රේම කරනවා කියන එකේ ඒක ප්‍රයෝජනක් නැහැ. நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் අපි ප්‍රේම කරනවා அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். දේවාංශයේ පරිදි හැටියට கற்பனைகளின்படி வாழாதவன் அன்பு செய்ய தெரியாதவன். ඒ පරිදි හැටියට ජීවත් වෙන්න ஆண்டவர் தந்த கற்பனையை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். දේවාංශයේ ජීවිතයේ ඉෂ්ට කරා. அகாப்பே என்று சொல்லுகிற அன்பை கர்த்தர் நமக்கு காண்பித்தார். අකාපේ කියනවා ඒ ප්‍රේමය දේවාංශය. அதாவது சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்திருக்கிறார். කුරුසියේ ජීවනය දීලා අපිට ප්‍රේම කරලා තියෙනවා. நாம் யாராவது நேசிக்கிறோம்? අපි කවුරු හරි එහෙම ප්‍රේම කරනවද? நமக்கு என்ன பாடுகள் இருந்தாலும் අපිට කොච්චර පීඩාවක් நமக்கு என்ன வேதனைகள் අපිට இருந்தாலும் කොච්චර වේදනාවක් நான் உங்களுக்காய் செய்வேன். මම ඔයා වෙනුවෙන් කරනවා. என்னுடைய சபைக்காய் செய்வேன். මගේ සභාව වෙනුවෙන් என்னுடைய மக்களுக்காய் செய்வேன். මගේ ජනතාව වෙනුවෙන් කරනවා. யாராவது செய்து කවුරු හරි කරලා තියෙනවද? என் மனைவிக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். අම්ම වෙනුවෙන් මම දේවාංශයට ස්තුති කියනවා. ஏனென்றால் ඇයි කිව්වොත් கடந்த ஒரு வாரம் சோமில்லை. පෞගේ සතිය පුරාම සමීප නැහැ. நேத்து எக்ஸ்ரே எடுத்துருக்கோம். ඊ දවසේ එක්ස්රේ කරා. அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் கொடுக்கிறதுக்கே ஒரு நாள் வேணும் பண்ணிருக்கான். එක්ස්රේ ගේ රිපෝට් එක දෙන්නම දවසක්. அது இன்னைக்கு 12 மணிக்கு பிறகு தான் கிடைக்கும். ඒ 12ට පස්සේ තමයි ராத்திரிகள்ல தூக்கம் இல்லை, රෑ පුරා නිින්ද නැහැ. தலைவலி, ඔළුව රිදෙන. இருமல். කැස්ස. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் මේ වගේ இந்த நாளின் වාතාවරණයක ஆராதனைக்கு பின்பதாக சபையில வேலை இருக்கிறது. දවසේ නමස්කාරයට පස්සේ நாளைக்கு සදාකාලික விசேஷ இந்த கூட்டம் இருக்கிறபடியா ඊට විශේෂ රැස්වීම எனவே තියෙනවා. சபை மக்களுக்கு கொடுக்கணும்னு காலையில எழுப்பி கஞ்சி செஞ்சு தொகையில செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறான். සභාව වැඩ කරන හදලා දෙන්න ඕනේ කියලා හදලා ගෙනලා තියෙනවා. இப்படி ஒரு ஆவிக்குரிய தாய் மற்ற சபைகளுக்கு உண்டாயிருப்பாங்களா எனக்கு தெரியாது. ඒ වගේ ආත්මික භාවයක අනිත් සභාවේ ඉන්න அதுக்குரிய கனத்தை நீங்க உங்க சிஸ்டருக்கு கொடுக்குறீங்களோ தெரியாது. ඒකේ කරුත්වය ඔයාලා දෙනවද දන්නේ නැහැ. ஆனால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். නමුත් දෙවියන් වහන්සේට මං ස්තුති ஏன் කරනවා. என்று சொன்னால் அவர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஒரு பெரிய பாக்கியம். ඒ කිව්වොත් එයාව මට දීපු එක දෙවියන් වහන්සේ ලොකු அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த ஊழியத்தில் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. එයා නැත්තම් මේ සේවයෙන් මෙච්චර දුරක් එන්න හම්බෙන්නේ නැහැ. என்னுடைய குடும்பத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது. මගේ පවුල මෙච්චර දුරක් එක්කන් என்னுடைய வாழ்க்கையிலும் சில ஸ்தானங்களிலே சில நேரங்களிலே எனக்கு தவறினதான இடங்கள் உண்டு. මගේ ජීවිතේ ගොඩක් වෙලා මං ස්ථානේ அந்த වෙනස් ஸ்தானங்களிலும் என்னை சரியாய் நடத்தி இதுவரைக்கும் கொண்டு வர கர்த்தர் கிருபை ඒ செய்திருக்கிறார். ස්ථානේ හරි ගස්සලා මෙතෙක් එක්කන් එන්න දේවාංශ කරුණාව அப்ப දීලා. இப்பேற்பட்டதான ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே මෙවැනි පිරිඳ දෙවියන් වහන්සේ දීපු නිසා நான் என்ன செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன்? මම මොනවද කරන්න ඕනේ? அவரை கனப்படுத்த வேண்டியவனாய் இருக்கிறேன். එයාට ගරු කරන්න ඕනේ. அவரை அன்பு செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன். එයාට ප්‍රේම කරන්න ඕනේ. எனக்கு சில காரியங்கள் அவங்க செய்யற மாதிரி செய்ய முடியாதுதான். මට සමහර දේවල් එයා කරනවා වගේ කරන්න බෑ. ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்களை
முன்னிட்டு நான் அவர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டியவன். නමුත් එයා කරන දේ වලින් මම එයාට ගරු කරන්න ඕනේ. அப்படி நான் செய்யலை என்று சொன்னால் அது வேதத்தை நான் ஒரு இது ஒரு செய்தி மட்டும்தான். එහෙම කරේ නැත්නම් මේක නිකන් ප්‍රවෘත්තියක් විතරයි. அது எந்த விதத்திலும் அது நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ඒකේ කිසි වෙනසක් අපේ ජීවිතය ඇති කරන්නේ නැහැ. அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது. එයාගේ කනතේ වෙනුවෙන් ජීවත් அவருடைய வசனம் என்ன சொல்கிறது? වචනේ මොනවද කියන්නේ? கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ගරු කරන එකේ කෙනාට උනන්දු වෙන්න. இன்னைக்கு நாங்க அப்படி செய்யறோமா? අද අපි එහෙම කරනවා. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமங்கள். එක එක්කෙනාගේ බර එක එක්කෙනා උස්සනවා. செய்யறோமா? කරනවාද? ஒரு மைல் தூரம் நடந்து போற சொன்னா நீங்க 2 மைல் தூரம் நடந்து போங்கன்னு சொல்லுங்க. මයිල් දුරක් කියන තව මයිල් දෙකක් යන්න කියලා වචනේ කියනවා. செய்யறோமா? කරනවාද? எதுவுமே செய்யறது கிடையாது. මොකුත් කරන්නේ නැහැ. ஆனால் என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம்? නමුත් අපි මොනවද நான் කියන්නේ? தேவனை ஆராதிக்கிறேன். මම දේවනාථ නමස්කාර කරනවා. දේවනාථට ප්‍රේම කරනවා. கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்கிறோம். පනත අපි අනුව ජීවත් கைக்கொள்ளாத பட்சத்திலே ඒ අනුව ජීවත් වෙන්නේ නැති நிச்சயமாய் நாம் பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ள முடியும். අපිට අනිවාර්යෙන් සම්පූර්ණ ඵලය ලබා ගන්න. பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக பேசவில்லை. ඵලය ලබා ගන්න නෙමෙයි කතා කරන්නේ. பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக. සම්පූර්ණ ඵලය ලබා ගන්නයි. பெற்றுக்கொள்ளுகிற பலனை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ලබා ගන්න ඵලය නැති කර ගන්න නැතුව බලා ගන්නයි කතා කරන්නේ. 7வது வசனம் மிக முக்கியமானது. 7 වෙනි වචනේ ගොඩක් වැදගත්. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். මාංශීය පුසියල දේවාස්‍යව පිළිගන්නේ නැති ගොඩක් මේ පොළොවේ ඉන්නවා. இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்திகிறிஸ்துவுமாய் இருக்கிறான். මේ වගේ ආයෙ තමයි අන්තික්‍රිස්තුස් කියලා වචනේ இல்லை කියන්නේ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, දෙවියන් වහන්සේ පිළිගන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்றாத, දෙවියන් වහන්සේගේ වචනය අනුගමනය කරන්නේ නැති. ஆண்டுடைய வார்த்தையிலே நிலை நிற்காத, දෙවියන් වහන්සේගේ වචනේ රැඳී සිටින්නේ නැහැ. ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழாத දෙවියන් වහන්සේගේ වචන අනුව ජීවත් අනේක ගොඩක් අය சபையிலே இருக்கிறார். සභාවේ ඉන්නවා. நீங்க எல்லாரும் சின்ன நூதனமாய் நீங்க நினைக்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். සමහර අය දීරු කරන්න පුළුවන්. இந்த சபை மட்டும்தான் பரலோகம் போமா? මේ සභාව විතරයි ස්වර්ග රාජ්‍යයට යන්නේ. இந்த சபையும் போகா. මේ සභාවත් යන්නේ නැහැ. வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தான் போகும். වචන අනුව ජීවත් වෙන අය පමණයි යන්නේ. ஏன் சொன்னா பரலோகம் என்கிறது பரிசுத்தவான்கள் மாத்திரம் வாழ்கிற இடம். ස්වර්ග රාජ්‍ය කියන ශුද්ධවන්තයෝ පමණ ජීවත් වෙන අවස්ථාවක්. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ශුද්ධකම නැතුව දෙවියන් වහන්සේ කාටවත් බලන්නේ නැහැ. பரிசுத்தம் என்று சொல்லுகிறது விபச்சாரம் பண்ணாம இருக்கிறது மாத்திரம் கிடையாது. ශුද්ධකම කියන්නේ වෛශ්‍යාකම කරන්නේ கொலை பண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் கிடையாது. මිනිමරම් කරන එක විතරක් නෙමෙයි. ஆனால் எந்த ஒரு கசப்பும் நம்முடைய இதயத்தில் இருக்க கூடாது. කිසි තිතකමක් අපේ හදවතේ තියෙනවා. எந்த ஒரு வஞ்சகமும் நம்மிடத்தில் இருக்க கூடாது. කිසි නරක දෙයක්වත් අපේ எந்த ஒரு மாய்மானமும் நம்மிடத்தில் இருக்க கூடாது. කිසි මායාවක් අපේ හිතේ எந்த ஒரு பொய்யும் நம்மிடத்தில் இருக்க කිසි கூடாது. බොරුවක් අපේ හදවතේ இது තියෙනවා. இல்லாத யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்? මේව නැති කවුරු හරි මේ ස්ථානයේ ඉන්නවද? யாராவது இருக்கோம்? කවුරු හරි ඉන්නවද? ஏதாவது ஒன்று இருக்கு. මොන හරි දෙයක් நாங்கள் ඇති. யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை. අපි කවුරු ශුද්ධවන්තයෝ නෙමෙයි. நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் நாங்கள் பொய்யர்கள். අපි ශුද්ධවන්තයෝ කිව්වොත් අපි බොරුකාරයෝ. ஆனால் நாங்கள் நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். නමුත් අපිව ධර්මිෂ්ඨයෝ හැටියට அந்த දෙවියන් நீதியை වහන්සේ நோக்கி වෙනස් நம்மை කරලා நகர்த்தி கொண்டிருக்கிறார். ඒ ධර්මිෂ්ඨය ළඟ අපි දෙවියන් වහන්සේ එක්කන් அப்ப යනවා. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம், යේසුස් වහන්සේගේ උපදේශ. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய படிப்பினை යේසුස් වහන්සේ நம்முடைய ඉගෙනුනේ வாழ்க்கையிலே கிரியை செய்யவில்லை என்றால் අර ජීවිතයේ ක්‍රියාවක් කරේ නැත්නම් நாம் யாராய் இருக்கிறோமா? අපි කවුද? அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார். අන්තික්‍රිස්තුස්. அந்தி கிறிஸ்துக்கு பரலோகத்தில் இடம் இருக்கிறதா? අන්තික්‍රිස්තුස් இந்த ස්වර්ග வசனத்தை රාජ්‍යයේ நன்றாய் வாசிங்க. මේ වචන අපිට நன்றாய் කියන්න புரிந்து கொள்ளுங்க. හොඳට තේරුම් ගන්න. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, நீங்கள் பெற்ற ரட்சிப்பை, உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை ஸ்கூல்ல சொல்லியிருக்கீங்க. ඔයගොල්ලෝ යේසුස් වහන්සේ නැත්නම් ඔයගොල්ලෝ ජීවිතේ සාක්ෂියද ඉස්කෝලේ කියලා තියෙනවද? உங்களுடைய வேலைத்தலத்துல சொல்லியிருக்கீங்க. ඔයගොල්ලෝ වැඩ කරන අවස්ථාවේ කියලා තියෙනවද? உங்க வேலைத்தலத்துல விளக்கு போட சொன்னா, இல்ல நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் விளக்கு போடக்கூடாது சொல்லியிருக்கிறோம். වැඩ කරන සාරි පන්දම් පතු කරන්න කියව ඒක අපි කරන්නේ නැහැ ක්‍රිස්තියානි කියලා තියෙනවද? உங்க பிள்ளைகள் போற ஸ்கூல்ல දරුවා යන පාසලේ அவருக்கு உற்சவே நடத்துறான். අවුරුදු උත්සවයක් அவருக்கு உற்சவே தானே, අවුරුදු උත්සවේ பரவாயில்ல කමක් නැහැ. அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நாங்கள் அவர்களோடு கூட அந்த என்னது கொண்ட பணியான சுட்டு அனுப்புறோம், ரத்த அட்டை கட்டி அனுப்புறோம்.
என்ன பேசுறீங்க? කී දෙනෙක් ඒකට සූදානම් වෙලා ඉස්කෝලේ යවලා තියෙනවද? நம்ம பிள்ளைகள் படிக்கிற பாடசாலைகளிலே අපි දරුවෝ ඉගෙන ගන්නව පාසල් වල அவங்க அசெம்பிளி நடக்கும். එයාගේ ඇසෙම්බලි තියෙනවා. அருள் நிறைந்த மரியாயே சொல்லுவாங்க. நமோ மரியனே பேபிரசாத பூர்ணவந்தேனி சுவாமினி அவகரே கண்டிப்பா சொல்லுவோம். අනිවාර්යෙන් කියයි. எத்தனை பெற்றோர் அவர்கள் பிள்ளைகளுக்கு தேவ வைராக்கியத்தை நாங்கள் போதித்திருக்கிறோம். දෙමව්පියෝ කී දෙනෙක් දේවාස් சொல்லுங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நாங்க சபைக்கு போகிறோம், நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம். කියන අපි කැලේ ලැබිලා තියෙන සභාවට அப்படி சொன்னா என் යනවා. பிள்ளைகளை வெளியில போட்டுருவாங்க நம்ம சொல்றது. එන්න කිව්වොත් දරුවන් வெளியில දායි කියලා අපි அப்படி කියනවා. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரட்சிப்பையும் அறிக்கை பண்ணாதவன் யாரா இருக்கிறானா? මාක්ෂයාව දෙවියන් වහන්සේව පිළිගන්නේ නැති අය කොහොමද? அந்தி கிறிஸ்துவா இருக்கிறான். අන්තික්‍රිස්තුස්. அந்தி கிறிஸ்து எங்கேயோ இருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. අන්තික්‍රිස්තුස් කොයි ස්ථානයේ இயேசு கிறிஸ்து எந்தெந்த ஸ்தானத்தில் எல்லாம் நாங்கள் மறுதலிக்கிறோமோ යේසුස් වහන්සේ කොයි ස්ථානයේ අපි දන්නේ නැහැ. அந்த ஸ்தானத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற நிமித்தமே நான் அந்தி கிறிஸ்துவா ඒ இருக்கிறேன். ස්ථානයේ අපි එම කරන නිසා අපි අන්තික්‍රිස්තුස් වෙනවා. பல வருஷங்களுக்கு முன்பு අවුරුදු ගණනකට කලින් நான் வேலை செய்த நாட்கள் මම වැඩ කරනව நான் කාලේ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். මම කලින් කියලා තියෙනවා. ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இருந்தது எங்க கம்பெனில. ඉන්ටර්නැෂනල් කොන්ෆරන්ස් එකක් තිබුණා. அதாவது எங்க நான் வேலை செய்த கம்பெனி வந்து மல்டிநேஷனல் கம்பெனி. මම වැඩ කරපු කම්පැනි එක எல்லா தேசத்திலிருந்து வந்திருந்தார். හැම දේශයෙන්ම වෙලා அந்த இதுல நானும் போயிருந்தேன். ඒකට මාත් ගියා. அந்த போயிருந்த பொழுது எல்லாரும் அவங்களை இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. හැමෝම යාළුව ඉන්ට්‍රොඩියුස් කරා. நான் அவரு அந்த தேசத்துல இருந்து வந்திருக்கேன். நான் அந்த கம்பெனில சிஇஓவா இருக்கேன், எம்டியா இருக்கிறேன். நான் தான் ஆபரேஷன்ஸ் மேனேஜரா இருக்கேன். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ட்ரோ듀ce பண்றாங்க. හැමෝම හැම එක්කෙනාගෙනම කියලා ඉන්ට්‍රොඩියුස් කරගත්තා. என்னுடைய வாய்ப்பு வந்தது. මගේ අවස්ථාව நானும் விரும்பி நான் சொன்னேன், என்னுடைய பேர் இதுதான், මම ඊට මගේ නම நான் இந்த කිව්වා. கம்பெனில நான் இப்படியாய் வேலை செய்கிறேன். මම මේ ස්ථානයේ මේ වැඩ அதை කරා. விட எனக்கு வேற சொல்றது ஒண்ணும் கிடையாது. ඊට වඩා මට කියන්න ஆனால் ஒன்று இருந்தது. නමුත් එකක් තියෙනවා. கடைசியில நான் சொன்னேன், අන්තිමට මම කිව්වා I'm born again Christian. මම born again Christian කියලා. சொல்லிட்டு உட்கார்ந்தேன். කියලා ඉඳගත්තා. 10:30 மணிக்கு டீ டைம் பிரேக். 10 මාට බ්‍රේක් එකක් හම්බුණා. என் கம்பெனி எம்டிஓ என்னிட்ட வந்தாரு. කම්පැනි එකේ MD ஏய் ஜார்ஜ் கம் ஹியர் அப்படினா. ජෝර්ජ් මේඩින් நான் சொன்னேன், ரைஸ். මම ஏய் what is ඒවා that born again? born again කියන්නේ මොනවද කියලා හදුවා. அதுவரையில அங்கதான் வேலை செய்தேன். වෙදින් මම ඒ ස්ථානයේ ஆனா තමයි அன்னைக்கு தான் அவருக்கு தெரியும் நான் born again. No, சர்ச்சுக்கு போறது வாரம் எல்லாமே தெரியும். චර්ච් යන වෙලාව දන්නවා. அன்று கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை அவரோடு கூட பேச, அதை குறித்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. එදා දේවාංශ මට දීපු ගැලවීම ගැන කතා කරන්න මට අවස්ථාවක් அதிலிருந்து அந்த வேலைத்தலத்திலே எனக்கு கிடைத்த ஸ்தானமும் உயர்வும் மரியாதையும் கனமும் அது வேறு விதமா இருந்தது. එදා පටන් ඒ ස්ථානයේ මට ලැබිච්ච උසස් වීම காரணம் என்ன? වෙනස් වුණා. நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. කාරණා මම යේසුස් වහන්සේ எனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் மேன்மைப்படுத்தினேன், මට மகிமைப்படுத்தினேன். අවස්ථාවක් ලැබුණා මම යේසුස් වහන්සේ මහිමයට පත්. அதனால் அந்த வேலைத்தலத்திலே நான் வேலை செய்கிறதான அத்தனை நாட்களும் ඒ නිසා ඒ ස්ථානයේ මම වැඩ කරපු දවස් பூரண සියල්ල பலனை நான் பெற்றேன். සම්පූර්ණ ඵලය මම ලබා ගත්තා. என்னுடைய பாஸ், என்னுடைய தம்பி, MD ගේ මල්ලි அவருக்கு கூட பிராண்ட் நியூ வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கிறேன். එයාටත් අලුත් වාහනයක් අරන් ஆனா දුන්නා. எனக்கு கம்பெனி சொன்னது, உனக்கு என்ன வெஹிக்கிள் வேணுமோ என்ன கலர் வேணுமோ நீ போய் செலக்ட் பண்ணிக்கோ, நீயே கம்பெனிக்கு போ அப்படின்னா. නම බඩ කිව්වා මොනවාද වාහනේ ඕනේ මොනවාද කලයක ඕනේ කියලා ඔයා இதற்கு காரணம் என்ன? මේකට என் කාරණා மேன்மையோ என்னுடைய எதுவுமே கிடையாது. මගේ මොකුත් නැහැ. கர்த்தரை நாங்கள் மேன்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்கு நாங்கள் சாட்சியா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது, கர்த்தர் கொடுக்கிற මේ ஆசீர்வாதம் වාසියගේ මහිමය දෙනකොට දේවාංශ අපිට දෙන ආශිර්වාදය මේක. பூரண பலனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். සම්පූර්ණ ඵලය අපි ලබා ගන්න ඕනේ. அதுதான் அந்த 8வது வசனம். ඒ තමයි මේ 8 වෙනි වචනේ. உங்கள் செய்கைகளின் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ඔයගොල්ලෝගේ ක්‍රියාවේ ඵලය නැති කරගන්න නැතුව සම්පූර්ණ நாங்கள் ඵලය செய்கிறதான ஒவ்வொரு ලබා ගන්න. காரியத்தின் பலனும் நமக்கு பூரணமாய் கிடைக்க வேண்டும். අපි කරනව දේවල් වල ඵලය අපි සම්පූර්ණයෙන් ලබා ගන්න ඕනේ. கொஞ்சம் கிடைக்கூடாது. පොඩ්ඩක් නෙමෙයි. சில கவர்மெண்ட் டீச்சர்ஸ் நான் சொல்றதை கேட்டிருக்கேன். සමහර ගවර්න්මන්ට් ටීචර්ස් කියන එක எனக்கு அரியஸ் இருக்குது, வர பார்த்துட்டு இருக்கேன். ඇරියස් කියන එක එකම බලන් ඉන්නේ. அதுக்கு நான் டிபார்ட்மெண்டா அலைஞ்சிட்டு இருக்கேன். ඒකට මම ඩිපාර්ට්මන්ට් හොයා යනවා. அரியஸ் எல்லாம் உனக்கு இருக்க கூடாது. ඇරියස් වලට තියෙන අවශ්‍ය எப்பெல்லாம் உனக்கு வர வேண்டியது உனக்கு பூரணமாய் வந்து சேர வேண்டும். ඔයාලට එන්න ඕනේ වෙලාවේ සම්පූර්ණයෙන්ම එන්න ඕනේ. ஹalleluya. இந்த பில்டிங் செய்துட்டு இருக்கிறான். මේ බිල්ඩින් එක හදන ගමන් இந்த பில்டிங்காக ஜாப் பண்ணும்படியா திங்கட்கிழமையில இருந்து வர சொல்லியிருந்தாங்க. அநேகர் வரவில்லை. මේ බිල්ඩින් එක වෙනුවෙන් යාත්‍රා කරන්න කිව්වා ගොඩක්. வராதவர்களுக்காக நான் மறுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். එන්නේ නැති ආය නිසා මම දේවාංශ ஏனென்றால் அது கர்த்தருக்கு அவர்கள் கொடுக்கணும்.
ඒක දෙවියන් වහන්සේ එක්ක යනවා. ஒரு நெருக்கம் தான். අමාරු කාලයක් තමයි. அதாவது அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது. ඊළඟට මොනවද වෙන්නේ කියලා දන්නේ නැහැ. ஆனால் எதை செய்தாலும் නමුත් මොනවා කළත් கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். දෙවියන් වහන්සේ හරියට කරා. பூரண பலனை கர்த்தர் கொடுப்பார். සම්පූර්ණ ඵලය දෙවියන් වහන්සේ දෙයි. එච්චරයි. செஞ்சு நம்மட கொடுத்தாலும் கொடுத்துருவாய். කරලා අපිට දුන්නත් දෙයි. யாருக்கு தெரியும்? කවුද දන්නේ? அப்படியே கொடுக்கல நான் கர்த்தர் இதை காட்டிட்டு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் ඒක வைத்தார். දුන්නේ නැත්නම් මේක වඩා හොඳ ස්ථානයක් දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறது கர்த்தருடைய. ඒක අපි නමස්කාර කරන දෙවියන් அது ஒரு වහන්සේ. மனுஷனை ஆராதிக்கிறது கிடையாது. අපි මිනිස්සෙක් වෙන නමස්කාර அப்ப கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பூரண பலனை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக දෙවියන් වහන්සේ අපිට කියපු මේ இப்படி සම්පූර්ණ அநேக போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும். මේ වගේ පොරපැදින් වෙයි. ஆனால் அதெல்லாம் தாண்டி போகும்போது கர்த்தர் நமக்கு அதுக்குரிய ஆசீர்வாதம். නමුත් මේ පව් කළ යනකොට දෙවියන් වහන්සේ අපිට ஒன்பதாவது ආශිර්වාද வசனம் சொல்லுகிறது, නවවෙනි වචනය. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதன்படி நடக்க வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපදේශ අනුව අපි ජීවත් වෙන්න ඕනේ. கிறிஸ்துவின் உபதேசம் என்ன சொல்லுகிறது? ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපදේශ මොනවද? ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் என்ன දෙවියන් சொல்லுகிறது? වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? அதன்படி நானும் நீங்களும் வாழ வேண்டும். ඒ අනුව අපි ජීවත් වෙන්න அதன்படி ඕනේ. நானும் நீங்களும் நடக்க ඒ வேண்டும். අනුව අපි ජීවත් වෙන්න ඕනේ. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපදේශ වල රැඳී සිටින කෙනාද පියාණන් වහන්සේව තබා තියනවා කෙනා. அப்ப பிதா அந்த ஆண்டவருடைய உபதேசத்திலே நானும் நீங்கள் நிலைத்திருப்போமானால் දෙවියන් වහන්සේගේ උපදේශ වල අපි රැඳී සිටිනවා. பிதாவும் குமாரனும் என்னோட கூட வாசம் பண்ணுவாங்க. පියාණන් වහන්සේගේ කුමාරයාද මාත් සමග සැරිසරයි. நீ வாசம் பண்றாங்க. ඒවලත් සමග ඉන්නවද? ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுப்பாங்க. පොඩි වීඩියෝ එකක් බලුවා. ஆண்டவர் வந்து கதவை தட்டுகிறார். දෙවියන් වහන්සේ වැඩ දොර තට්ටු කරනවා. கதவை தட்டுனா அந்த உள்ள போய் அன்பா ஆண்டவரை ஏற்று ஆண்டவருக்கு உட்கார வச்சு ஆண்டவரோட பேசி சிரிச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். දොර තට්ටු කරාම එයා ගිහලා දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරලා සතුටින් ඉන්නවා. அதுக்கு பின்புதான் இன்னும் கொஞ்சம் இன்னொரு தட்டு ඊට පස්සේ පොඩි වෙලාවකට පස්සේ තව තට්ටුවක්. கதவு திறந்தாங்க. දොර ඇරියා. பார்த்தா ஃபேஸ்புக் வந்திருக்கா. Facebook ඇවිල්ලා. ஃபேஸ்புக் வந்த உடனே அவரும் உள்ள கூப்பிட்டாச்சு. Facebook ආව එයාවත් ඇතුළට. உள்ள கூப்பிட்டா அந்த ஆண்டவர் உட்கார்ந்து இந்த சேர்ல ஃபேஸ்புக் வர வச்சு ஆண்டவர் அடுத்த சேர்ல இருந்தாங்க. දෙවියන් වහන්සේට කුපේ Facebook එක දෙලා දෙවියන් වහන්සේ ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க வேலை வந்து ஃபேஸ்புக்கோட பேசுறது. දෙවියන් වහන්සේ ඉඳන් ඉන්නවා මෙයාලගේ වැඩේ Facebook එකේ කතා කරනවා. இன்னும் கொஞ்ச நேரம் போன பிறகு திருப்பி கதவு தட்டினான். තවත් පොඩි වෙලාවකට පස්සේ තව තට්ටුවක් ඇහෙනවා. அப்ப தட்டு திறந்து பார்த்தா ඇල්ල බැලුවොත් இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. එයාවත් වාඩි වුණා. இப்ப இன்ஸ்டாகிராம் எங்க இருக்குது? දැන් Instagram කොහෙද ඉන්නේ? ஃபேஸ்புக் இருந்த இடத்துல. Facebook ඊට පස්සේ ஃபேஸ்புக் ரெண்டாவது இடத்துக்கு போயாச்சு. Facebook දෙවෙනි ස්ථානයට ආවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூணாவது இடத்துக்கு போயாச்சு. යේසුස් වහන්සේ තුන්වෙනි ස්ථානයට ගියා. இப்படி இன்னும் அநேகர் வர்றாங்க. මේ වගේ ගොඩක් කෙනා. கடைசியில் ஒரு காதலன் வர்றார். අන්තිමට பூபொக்கையோட. අන්තිම බොකෙත් එක්ක තව කෙනෙක් சரி, එනවා. பூபொக்கையோட வந்தோடனே அவரை உள்ள கூப்பிட்டு முதலாவது இடத்துல அவரு, මල් බොකේ එක්ක ආවම එයා ரெண்டாவது இடத்துல அதுக்கு பிறகு வந்து யூடியூபோ ரீலோ ஏதோ ஒண்ணு, දෙවෙනි ස්ථානයට කලින් அதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம், அதுக்கு பிறகு ஃபேஸ்புக், அதுக்கு பிறகு கடைசியில் ஆண்டவராகிய இயேசு ඊට கிறிஸ்து. පස්සේ අන්තිමට යේසුස් වහන්සේ. கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பேரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. අන්තිමට බලද්දී ඔක්කොම රවට්ටලා அவ்வளவு பேர் ஏதோ ஒரு காரணத்தினால அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. ඔක්කොම මොනවාද හේතුවක් නිසා ஆனா அந்த நேரத்துல அவளுக்கு அவளை தேற்றுறதுக்கும் ஆற்றுறதுக்கும் யாருமே கிடையாது. නමුත් එයාව ඒ වෙලාවේ සලසලා කවුරුත් அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது வந்து இயேசு கிறிஸ்து. ඒ වෙලාවේ නිහඬව ඉන්න යේසුස් වහන්සේ පමණයි. அப்ப அதுக்கு பிறகு தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய அதாவது தன்னுடைய அந்த காரியங்களை அவர் அறிந்து உணர்ந்து புரிந்து மறுபடியும் இயேசுவிடத்தில் ඊට පස්සේ තමන්ගේ දේවල් දැනගෙන තීරුම් අරගෙන යේසුස් වහන්සේ ගාව. அப்ப இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். අද එහෙම තමයි ඉන්නේ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நாங்கள் திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டோம். යේසුස් වහන්සේගේ උපදේශ අපි පිළිගත්තා. இன்னைக்கு நாங்க அப்படியே அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டோம். අද ඒකෙන් අපි පොඩ පොඩ ඉවත් அதான் කරනවා. போன கிழமை நான் கேட்டேன்னு நான் நினைக்கிறேன். ඒක පෞගේ සතියේ මම කියනවා. ரட்சிக்கப்பட்ட பொழுது, ගැලවීම ලැබිච්ච ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, දෙවියන් වහන්සේ පිළිගත්තා. நீங்கள் ஆண்டவருக்காய் செய்த கிரியைகளை இன்றும் நீங்கள் දෙවියන් செய்கிறீர்கள். වහන්සේ වෙනුවෙන් කරපු දේවල් අදත් කරනවා. அப்படி செய்யலைன்னா நாங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோம். එම කරේ නැත්නම් මේ දෙවියන් වහන්සේගෙන් දුර ගිහින්. ஆதி அன்பை விட்டாய் என்றும் பேரு எனக்கு ඒ පළමු ප්‍රේමය නැති කරගත්තා කියලා වචනේ කියනවා. பிதாவும் குமாரனும் என்னோடு கூட இருக்க வேண்டுமானால் පියාණන් වහන්සේ කුමාරයාත් මාත් සමග ඉන්න ඕනේ. அவருடைய உபதேசத்திலே நாம் வாழ வேண்டும். දෙවියන් වහන්සේ උපදේශ වල ජීවත් වෙන්න. ஒருவன் உங்களிடத்தில் வந்து එක්කෙනා ඔයා இந்த ගාව. உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் ඒ උපදේශ කෙනා වෙනවා. அவன் உங்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலோ එයාව ගෙදර එන්න
அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. එයාට සුබ පතන්නේ නැතුව இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வீட்டுக்கு வந்து போறாங்க ஊழியர்கள் என்று சொல்லி. அது ගොඩක් අය සේවකයෝ කියලා මේ ගෙදරට එනවා. அநேகரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ගොඩක් අය අපි පිළිගන්නවා. ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? පිළිගත්තාම අපි මොනවද அவரும் ஊழியக்காரன் தானே. එයා සේවකයෙක් නේද? யார் ஊழியர்கள்? කාටද සේවකයෝ? கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கிறதா? විශ්වාස වහන්සේ උපදෙස් කියනවාද? சிலுவையின் உபதேசம் இருக்கிறதா? කුරුසියේ උපදෙස් කියනවාද? கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கிறதா? විශ්වාස වහන්සේ උපදෙස් කියනවාද? கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாத, විශ්වාස වහන්සේ උපදෙස් சிலுவையை பற்றி பேசாத, කුරුසිය ගැන කතා කරන්නේ ரட்சிப்பை பற்றி பேசாத, ගැලවීම ගැන කතා ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசாத විවාසිකීමේ ගැන ஒருவனும் ஊழியக்காரன் இல்லை. එක්කෙනෙක්වත් සේවකයෙක් නෙවෙයි. நான் சொல்ல வேதம். මම මේ වචනේමයි කියනවා. கிறிஸ்துவை மனிதரிக்கிறவன் அவன் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். විශ්වාස වහන්සේව දන්නේ නැහැ කියන එක්කෙනෙක් ஊழியக்காரன் வந்து பேசுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க. සේවකයා වෙලා කතා කරයි. அரசியல் பேசுவாங்க. அரசியல் பொலிட்டிக்கல் දේශපාලනය ගැන කතා කරයි. பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுவாங்க. අල්ලපු ගෙදර කෙනා ගැන உபகாரனை பத்தி பேசுவாங்க. උදාහරණයක් ගැන ரஷ்யா ஈரான் பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. රෂ්‍යා ඊරාන් ප්‍රශ්නය ගැන කතා කරයි. கடைசியில ஜெபம் பண்ணிட்டு காணிக்க வாங்கிட்டு போயிடும். අන්තිමට යාඥා කරලා පොඩ්ඩල අරගෙන යයි. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து எதுவுமே பேச. ඔයාලගේ ආත්මීය ජීවිතය ගැන මොකද කතා කරන්නේ නැහැ. அப்பேற்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் ඒ වගේ අයව පිළිගන්න එපා කියලා වචනේ කියනවා. 11வது வசனம் முக்கியமான இன்னொரு வசனம். 11 වෙනි වචනේ ගොඩක් அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் එයාට සුබපතන කෙනා அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். ආගේ නරක ක්‍රියාවලට පංගුවක් තියනවා කෙනෙක් හැටියට. யாருடைய துர்க்கிரியைகளுக்கு? කාගේ ක්‍රියාව? ஊழியக்காரன் என்று சொல்லி வருகிற அவனுடைய கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். සේවකයා කියලා එන්නව කෙනාගේ ක්‍රියාවලට මෙයා පංගුකාරයෙක්. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අන්තිම කාලය අපි ජීවත් වෙනවා. வேதத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். වචනය අනුව ජීවත් වෙන අපි வேதத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே වචනය අනුව ජීවත් பூரண වෙනවා. பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். සම්පූර්ණ ඵලය අපිට ලබා ගන්න පුළුවන්. gift வேற, ත්‍යාගයක් වෙනස්. ரிவார்ட் வேற. புரியுதா உங்களுக்கு? தமிழ்ல எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும் வசனம். දෙවිනේ හැබැයි ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 57, அதாவது இந்த ரிவார்ட் அப்படின்ற காரியத்துக்கு 57 பதங்கள் ஆங்கிலத்துல உண்டு. මේ රිවෝඩ් කියන ওই පදයට එක වගේ වචන 57ක් තියෙනවා. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். හැම එකකටම එක එක හේතුවක්. ஆனால் இந்த ரிவார்டுங்கிறது මේ රිවෝඩ් එකක් உலகத்தினால் கொடுக்க முடியாதது, මේ පොළොවට දෙන්න බැරි දෙයක්. தேவன் மாத்திரமே கொடுக்கும். දේවාචර පවලක් දෙන්න පුළුවන්. அதுதான் பூரண பலன். ඒක තමයි සම්පූර්ණ ඵලය. ஃபுல் ரிவார்ட். සම්පූර්ණ ඵලය. புரியுதா? அந்த பூரண பலன் ඒ සම්පූර්ණ ඵලය பூமியிலும் நமக்கு உண்டாயிருக்கு. මේ පොළොවෙත් අපිට அது තියෙනවා. நித்திய வரைக்கும் நம்மை கொண்டு ඒ සදාකාලික වෙනකම් අපි ගාව அதுதான் பூரண பலன். ඒ තමයි සම්පූර්ණ ඵලය. gift வந்து கொஞ்ச நாள் வாங்கிட்டு அது அப்படி உடைஞ்சு போயிடும். තෑග්ගක් කියන්නේ ඒක අපිට හම්බෙලා ඒක කැඩේ. இந்த ரிவார்டுங்கிறது ඵලය කියන්නේ அது என்னைக்குமே මේ කවදාවත් අපිට அதேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். ඒ තමයි පෞලතුමා කියන්නේ. எனக்கென்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. මටම කියලා දෙයක් තියෙනවා. அதை நோக்கி பொறுமையாய் ஓடு. ඒක දිහා මම හිමීට දුවනවා. ஒரு நாளிலே அதை பெற்றுக்கொள்வேன் என்று எனக்கு தெரியும். දවසක මම ඒක අත්පත් කරගන්නවා කියන මම දන්නවා. அதையே நான் கவனித்து ஓடுகிறேன். ඒකමයි මම ප්‍රවේශමෙන් දුවන්නේ. அவசரப்பட்டு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. மத்தவங்க செய்றாங்க, අනිත් අය කරනවා. அவங்க போறாங்க, අනිත් අය යනවා. அவங்க நடந்துறாங்க, එයා කරනවා. அவசியமே கிடையாது. ඒක කරන්න අවශ්‍ය නැහැ. நம்முடைய வேலை என்ன? අපි වැඩේ මොනවද? என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ කවදාද ගැලවෙන්නද? அன்னைக்கு பெற்ற ரட்சிப்பை එදා අපි ලැබිච්ච பொறுமையாய் நாம் ஓடி போய் சேர்த்து முடிக்கணும். අපි හිමි දුවලා ඒක அந்த நோக்கம் நமக்கு இருக்குமா? ඒ අරමුණ අපිට என்னுடைய තියෙනවා. ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதான அந்த சிந்தை இருக்கும். මම ගැලවීම ආරක්ෂා කරගන්න ඕනේ කියන கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நான் தங்கி தரித்து வாழ வேண்டும் என்பதான அந்த இருதயம் நம்மிடத்திலே இருக்கும். විශ්වාසී උපදේශ අපි ඒ තුල තියෙන්න ඕනේ කියලා ඔය හදවත கர்த்தர் நமக்கு பூரண பலனை தரும். විනාශ අපේ සම්පූර්ණ ඵලය දෙයි. ஹalleluya. அதுதான் ஆண்டவருடைய வசனம். ඒ තමයි දේවාසී වචනේ உங்கள் කියන්නේ. செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், ඔයගොල්ලෝගේ ක්‍රියාවල් වල ඵලය නැති நீங்க කරගන්න. செய்யற வேலையினுடைய பலனை இழந்து ඔයා போகாமல், කරන වැඩේ ඵලය නැති நீங்கள் කරගන්න. படுகிற பிரயாசத்தின் பலனை இழந்து போகாமல், ඔයාලගේ දේවල් වල තියෙන ওই ඵලය නැති කරගන්න නැතුව. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சு, ඉස්සෙල්ලා පළවෙනි එක ඉවර වුණා. செகண்ட் டேர்ம் முடிஞ்சு, දෙවෙනි ටර්ම් එකක් ඉවරයි. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் செய்தீங்க, පළවෙනි ටර්ම් එක්සෑම් කරා. ரெண்டாவது டேர்ம் எக்ஸாம் செய்தீங்க, දෙවෙනි ටර්ම් එක්සෑම් එකක් කරා. மூணாவது டேர்ம் முடிஞ்சுச்சு. තුන්වෙනි ටර්ම් එකක් ஆனா ඉවරයි. மூணாவது டேர்ம் எக்ஸாம் செய்ய
නමුත් තුන්වෙනි එක්සෑම් එක කරේ නැහැ. அப்போ உங்களுடைய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும்? ඒතකොට ආගේ රිසල්ට් එක මොනවද වෙන්නේ? இப்ப நாம படிச்சானோ படிக்கலையோ எக்ஸாம் எழுதினாலும் எழுதலையோ அடுத்த கிளாஸுக்கு போட்டுறோம். දැන් එක්සෑම් කරාද නැද්ද ඊළඟ ක්ලාස් එකට දාන්න. அதான் சட்டம். ඒ තමයි நாங்க படிக்கும்போது அப்படி கிடையாது. අපි පාඩම් කරනකොට එහෙම නෙමෙයි. பாஸ் மார்க் எடுக்கணும். පාස් මාක්ස් முதல் மூணாவது பிள்ளைகளை வரலன்னா வீட்டுல உடிச்சிடுவாங்க. පළවෙනි ළමයි තුනෙන් ආව නැත්නම් ගෙදරින් අපි ඉවරයි. இல்ல 10வது இல்ல 5வது வந்தா கூட சேர்ப்பாயிரும். 10න් පාඩම් 10ல இருந்து பின்னுக்கு போயிட்டோம்னா அதுக்கு வர கேட்கவே தேவையில்லை. 10න් පස්සේ කියන ගාන அதே நேரத்துல ஃபெயில் ஆகிட்டோம்னு சொன்னா வீட்டு பக்கமே வர தேவையில்லை. වගේ ෆෙයිල් වුණා නම් ගෙදර පැත්තට වෙන්න බෑ. ஃபெயில் ஆக்கி அதே வகுப்புல வச்சிருவான். ෆෙයිල් වෙලා ඒ පාස් ඒ ஆனா இப்ப அப்படி கிடையாது. නමුත් දැන් එහෙම නෙමෙයි. ஆனால் நமக்கு பழைய சிலபஸ் தான் நமக்கு சரி. නමුත් පරණ සිලබස් තමයි අපිට හරියි. நீங்க பாஸ் பண்ணலையா, පාස් වෙන්නේ නැත්නම් ஃபெயில் ஆயிட்டீங்களா, ෆෙයිල් වුණා. அங்கேயே இருந்து. ඒ සාහනේ වෙන්න. எனவே அப்படி ஃபெயில் ஆகிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ඒ වගේ ෆෙයිල් වෙන්න නැති දේවාස கர்த்தர் பரிபூரண பலனை பெற்றுக் දේවාස கொடுக்கிறார். සම්පූර්ණ ඵලය දෙන්න අපි කියන්නේ. எனவே 5வது மாதத்திலே පස්වෙනි මාසේ ஆண்டவர் உங்களை பரிபூரண ஆசீர்வதிக்க வேண்டும். දේවාස සම්පූර්ණ ආශිර්වාද කරනවා. பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ඵලය ලබා ගන්න ඕනේ කියලා அந்த දේවාස பரிபூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? නමුත් ඒ ඵලය ලබා ගන්න ඕනේ. இந்த பகுதியை மறுபடியும் வாசி. මේ පදයයි කියවන. கர்த்தருக்குள் வாழுங்க. දේවාස තුල கர்த்தருக்காய் வாழுங்க. දේවාස වෙන கர்த்தரோடு கூட வாழுங்க. දේවාස සමග கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்வார். දේවාස කියපු දේ ආකාරයි. பரிபூரண பலன் உங்களுக்கு தான். සම්පූර්ණ ඵලය ඕනේ. அல்லேலூயா. அதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை. ඒක නැති කරගන්න නැතුව யாருக்காகவும் කවුරු වෙන எதற்காகவும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வழங்கும். දේවාස සොයාගෙන තියනවා ඒ ආශිර්වාද නැති. உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது சொல்லும். මේ ලෝකේ දෙන්නව ආශිර්වාද தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது நிரந்தரம். නමුත් දේවාස අපිට තියනවා ආශිර්වාද ඒක සදාකාලික. ஆண்டவர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான ஆசீர்வாதத்தை வைத்து දේවාස අපිට කිවිද මේ පණි තියනවා ඒ ආශිර්වාද அன்னைக்கு අපිට ஒரு பாஸ்டர் திடீர்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். පාස්ටර් කෙනෙක් එකපාරට දෙයක් කිව්වා. நீங்க ஒன்று சாப்பிடுங்க அது என்னது அப்படின்னு கேட்டேன். ඔය දැන් කනවනේ ඒක මොනවාද? நாங்க எத்தனையோ என்னென்னலாம் சொல்லி பார்த்தோம், ஒண்ணுமே அவர் செட் ஆகல. මොන හැම දෙයක්ම කිව්වේ අර සෙට් වුණා. கடைசியில கிரி பயணி சொன்னோம். අන්තිමට කිරි පැණි அது කිව්වා. சொன்னா அதுதான் ඒක තමයි. கிரி பயணிக்கு இலங்கைக்கு என்ன சொன்னோம்? කිරි පැණිටයි ලංකාවට මොනවද සම්බන්ධය? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். කිරි පැණි කියන ওই විශාල දේශය මම ඔයාලට ஆமா දෙනවා. இல்லையா? அதான் கானான் தேசம். ඒ තමයි කානාන් அப்ப දේශය. கர்த்தர் நம்மை அப்படிதான் வச்சிருக்கிறார். දේවාස අපි එහෙමයි තියලා තියෙන්නේ. ஆனா நாங்க வனாந்திரத்திலே சாகணும்னு சொல்லி எதிர்பார்த்து நாங்க என்ன செய்ய முடியும்? නමුත් අපි කාන්තාරයෙන් මැරෙන්න ඕනේ කියලා හිතනවා නම් මොනවද කරන්නේ? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு போய் சேர කිරි வேண்டும். පැණි කියන ওই විශාල දේශය சில பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களை கடக்கும். සමහර පීඩාවල් වේදනාවල් අපි පව ஆனா කරනවා. கடந்து போனா கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். ඔව් පව කරාම දෙවියන්වහන්සේ ඒක තමයි. இல்ல. නෑ. நான் அங்கேயே இருக்கிறேன்னு சொன்னா அங்கேயே இருக்கிறேன். මම ඒ ස්ථානේ වෙන්න කියලා කිව්වොත් வனாந்திரத்திலே நாங்க மடிந்து කාන්තාරයෙන් අපි විනාශ වෙනවා. பூரண பலன் நமக்கு கிடைக்கும். සම්පූර්ණ ඵල අපි ලැබෙන්නේ නැහැ. பூரண பலன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ලබා ගන්න ඕනේ කියලා நானும் அதற்காக දේවයන්වහන්සේ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். මාත් ආශිර්වාද அந்த කරනවා. பூரண பலன் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் ඒ සම්පූර්ණ ඵලය ඔබට கிறிஸ்துவின் உபதேசத்திலே தெரிந்திருங்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ උපදේශ பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். පියාණන් වහන්සේවත් සමග ඉන්නේ. அப்பொழுது பூரண பலன் ඒ உங்களுக்கு වෙලාවේ සම්පූර්ණ ඵලය ඔබට ලැබෙනවා. ஹalleluya. ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரே, இந்த மாதத்துக்கு என்று கொடுத்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்த்து தியானிக்கிறேன். பூரண பலன் நமக்கு உண்டாகும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறேன். அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இந்த முதலாவது நாளிலே 121வது நாளிலே தேவரீர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை முடிக்க மிகுதியாயிருக்கிற 244 நாட்கள், இந்த மாதத்தின் இன்று போக 30 நாட்களும் ஆண்டவரே உம்முடைய பிரியத்தின்படி வாழ்ந்து உம்முடைய உபதேசத்திலே நிலைத்திருந்து பிதா குமாரனோடு கூட தங்கி வாழ்ந்து என் தேவன் எனக்கு தருகிற எங்களுக்கு தருகிற பூரண பலனை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். நாளிலே வந்த நம்முடைய பிள்ளைகளை திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சமுதாய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய போக்குவரத்து பாதுகாப்பாக இருக்கட்டும். நிறைவான பலன் தேவனிடத்தில் உண்டாகும். स्वामिनी वार्षिक नामे मम वार्षिक दरबार मम आशीर्वाद करना मे मासपुरा वार्षिक आशीर्वाद वार्षिक दरबार धृति मत कराना
යාමේදී තීමේදී තුමාන්සේගේ ආරක්ෂාව තමන් ඒගොල්ලන්ගේ පෞල් ජීවිතයේද සමාජ ජීවිතයේද ඒගොල්ලන් රැකියා කරන්නා වූ ස්ථානයේද ඉගෙනීම් ලබන්නා වූ ස්ථානයේදීද ඔබවහන්සේගේ ආශිර්වාදය පූර්ණව ලබා ගන්න ඔබවහන්සේ කරුණාව දෙන්න. ඔබවහන්සේගේ දෑතන මගේ දරුවන් පාරයි ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමෙන්. கர்த்தர் என்னை இருக்கிறார் நான்